24 மூவி சைட் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வேலம் அப்படின்ற சூப்பரான ஒரு தமிழ் படத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் 2022 வந்திருக்கு. அசோக் செல்வன் தான் ஹீரோவா நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட கதை என்னன்னா, ஹீரோயினை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அந்த இடத்துல ஹீரோயின் காணாம போயிடறாங்க. ஹீரோயும் தலையில அடிச்சு மயக்கமாக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினையும் கொலை பண்ணிடுறாங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம்? இன்ட்ரெஸ்டா கொண்டு போயிருப்பாங்க. இப்ப நம்ம படத்துக்குள்ள போவோம். ஸ்டார்டிங் சீனே ஹீரோவை காமிக்கிறாங்க. இவரோட பேர் அசோக், கூடவே லவரும் இருக்காங்க. இவங்களோட பேர் லீனா. அவங்களும் எதையோ நினைச்சு சோகமா வந்துட்டு இருக்காங்க. இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் 2 கொலைகள் தொடர்ச்சியா நடந்திருக்கும். அதுல இறந்தது ஒருத்தர் அமைச்சரோட பையன் தெரிய வருது. போலீஸ் அந்த ஏரியா மக்கள் கிட்ட எச்சரிக்கை பண்றாங்க. இப்ப இந்த 2 பேரும் ஒரு கடை கிட்ட வராங்க. அங்க இருக்கிற பெரியவரும் ஊரே பயந்து கிடக்குது. ஏன் இந்த பக்கம் வந்தீங்கன்னு சொல்றாரு. அவங்களும் சரின்னு கேட்டுட்டு தனியா வந்து ஒரு இடத்துல உட்காந்து பேசுறாங்க. ஹீரோயின் எதையோ நினைச்சு ஃபீல் பண்றாங்க. ஹீரோவும் அவங்கள சமாதானப்படுத்துறாரு. இருட்ட ஆரம்பிக்குது. 2 பேரும் பைக்ல வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. இவங்களுக்கு பின்னாடி ஒரு கார் வேகமா வருது. இவங்களை உரசுற மாதிரி வந்துட்டு முன்னாடி போகுது. இதனால ஹீரோ டென்ஷன் ஆகுறாரு. அப்ப இவங்க முன்னாடி போன கார் பாதையில வழிமறிச்சு நிக்குது. ஹீரோவும் சத்தம் போறாரு. யாரும் வரல. சரி, நான் பக்கத்துல போய் பாக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை அங்கேயே நிக்க சொல்றாரு. காருக்குள்ளதான் சாவி இருக்கு. சரி, நம்மளே காரை ஓரமா நிப்பாட்டலாம்னு நினைச்சு காரை எடுக்கிறாரு. இப்ப கண்ணாடிய பாக்குறாரு. அங்க ஹீரோயினை காணா. இவரும் வேகமா ஓடி வந்து சுத்தி முத்தி பாக்குறாரு. ஹீரோயின் எங்க போனாங்கன்னே தெரியல. அப்ப ஹீரோவுக்கு பின்னாடி யாரோ வந்து அவரோட முகத்துல கருப்பு துணியை போடுறாங்க. இப்ப கரண்ட்ல நடக்கிறத காமிக்கிறாங்க. ஹீரோ இதையெல்லாம் நினைச்சு பார்த்து டக்குன்னு முடிக்கிறாரு. இந்த சம்பவம் நடந்து 6 வருஷம் ஆயிருக்கும். ஹீரோ இப்போ ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஊர்ல இல்லாம இப்ப வேற ஊர்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இப்ப ஹீரோவோட ஃப்ரெண்டு சதீஷை காமிக்கிறாங்க. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஒரு அக்காவும் மாமாவும் இருப்பாங்க. சதீஷ்க்கு திவ்யான்னு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்களும் வேலை விஷயமா இந்த ஊருக்கு வர மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவங்களையும் இங்கேயே தங்க வைக்கணும்னு நினைச்சு நீங்க தான் ஹீரோ கிட்ட இதை பத்தி சொல்லணும்னு சொல்றாரு. அக்காவும் சரின்னு சொல்றாங்க. ஹீரோவோட வேலை கஸ்டமர் கிட்ட பேசுறதா. ஏன் இதை செலக்ட் பண்ணாருன்னா, ஹீரோவை ஒருத்தன் கருப்பு துணி போட்டு மூடினான்ல, அவனோட வாய்ஸை மட்டும் ஹீரோ கேட்டிருப்பாரு. அவனோட வாய்ஸ் யாரு கூடயாவது மேட்ச் ஆகலான்னு பாக்குறதுக்காக தான் இந்த வேலையிலே சேர்ந்திருப்பாரு. சீக்கிரம் கிளம்பு, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு அக்காவும் ஹீரோ கிட்ட சொல்றாங்க. இன்னைக்கு லீனாவோட இறந்த நாள், அதனால எங்கேயும் வரமாட்டேன்னு ஹீரோவும் சொல்றாரு. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அவளையே நினைச்சுக்கிட்டு இருக்க போறேன்னு கேக்குறாங்க. என்னால இன்னும் அவளை மறக்க முடியலன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கல்லறைக்கு வராரு. இப்ப அந்த இடத்துக்கு பிரான்சிஸ்ங்கிற ஒரு நபர் வராரு. இவர் தான் இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர். ஹீரோவுக்கு நல்ல பழக்கம் போல. இப்ப ஹீரோ மறுபடியும் ஊருக்கு வந்து வீட்டு கதவை தட்டுறாரு. அங்க ஒரு பொண்ணு கதவை திறக்கிறாங்க. இவனோட பேர் பிரீத்தி. யாரு நீங்கன்னு ஹீரோ கிட்ட கேக்குறாங்க. நான் யாரா, இது என்னோட வீடுன்னு சொல்றாரு. இல்ல, சதீஷ் தான் இந்த வீட்டோட ஓனர்னு சொல்றாங்க. ஹீரோவும் அவங்கள பார்த்து சதீஷோட லவர் திவ்யாவான்னு கேக்குறாரு. இல்ல, நான் திவ்யா கிடையாது, அவங்களோட ஃப்ரெண்டு பிரீத்தின்னு சொல்றாங்க. இது என்னோட வீடுன்னு ஹீரோ சொன்னாலும் பிரீத்தி அதை நம்ப மாட்டேங்கிறாங்க. உள்ள போய் என்னோட ஆல்பம்லாம் இருக்கு, போய் செக் பண்ணி பாருங்கன்னு சொல்றாரு. அவங்களும் உள்ள வந்து அதை எடுத்து பாக்குறாங்க. அங்க ஹீரோட போட்டோ இருக்கு. அடுத்து லவரோட போட்டோவையும் பாக்குறாங்க. இப்ப சதீஷும் திவ்யாவும் அங்க வராங்க. ஹீரோ ஃப்ரெண்டு கிட்ட என்னடா நடக்குதுன்னு கேக்குறாரு. ஃப்ரெண்டு திவ்யா பத்தி சொல்லிருப்பாரு, ஆனா பிரீத்தியை பத்தி சொல்லிருக்க மாட்டாரு. இப்ப ஃப்ரெண்டு என்ன சொல்றாருன்னா, பிரீத்தி ஒரு புக் எழுத வந்திருக்கதாகவும் கொஞ்ச நாள் தான் இருப்பாங்கன்னு சொல்றாரு. என்ன மாதிரி புக் எழுத போறேன்னு சதீஷும் பிரீத்தி கிட்ட கேக்குறாரு. த்ரில்லர் புக் தான் எழுத போறேன்னு அவங்களும் சொல்றாங்க. இப்ப ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு. பிரீத்தியும் ஹீரோ கிட்ட சாரி கேக்குறாங்க. நாங்கெல்லாம் வெளியே போறோம், நீங்களும் வரீங்களான்னு கேக்குறாங்க. இவெல்லாம் எங்கேயும் வரமாட்டான்னு ஃப்ரெண்டும் சொல்றாரு. சரி, வரும்போது எங்களை பிக்கப் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பி போறாங்க. கொலையாளியை கண்டுபிடிக்க ஹீரோ ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் நியமிச்சிருப்பாரு. ஆனா இது வரைக்கும் உருப்படியான எந்த தகவலையும் அவர் கொடுக்கல. ஹீரோவும் அவர்கிட்ட இந்த கேஸ்ல ஆரம்பத்திலிருந்து நடந்த சம்பவங்களை சொல்றாரு. அவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஏற்கனவே நடந்த சம்பவத்தை காமிக்கிறாங்க. முதல்ல இறந்தது கௌரிங்கிற ஒரு வேலைக்கார பொண்ணு. இந்த பொண்ணை கெடுத்துதான் கொலை பண்ணிருப்பாங்க. அந்த பொண்ணோட கையில ஒரு மார்க் இருக்கும். அது எக்ஸ் மாதிரி தான் இருக்கும். அடுத்து 2 நாள் கழிச்சு மினிஸ்டரோட பையன் இறந்து கிடக்குறான். அவனோட கையிலும் இதே மாதிரி எக்ஸ் மார்க் இருக்கு. அந்த டயத்துல தான் ஹீரோவும் ஹீரோயினும் அங்க வந்திருப்பாங்க. ஹீரோவோட வாக்கு மூலத்துல அந்த இடத்துல 2 பேர் இருந்ததா சொல்லிருப்பாரு. ஆனா ஹீரோவை காப்பாத்தினது இன்ஸ்பெக்டர் பிரான்சிஸ் தான். அவர் சொன்ன வாக்கு மூலத்துல ஒருத்தரை மட்டும் பார்த்ததா சொல்லிருப்பாரு. லீனா இறந்து போய் 4 நாள் கழிச்சு மார்க்கெட்ல இறந்து போன ஒருத்தரோட உடலை கண்டுபிடிச்சாங்க. முகமெல்லாம் செதஞ்ச நிலையில இருக்கு. ஆள் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. இந்த 4 பேருக்கு இருக்கிற ஒரே தொடர்பு அந்த எக்ஸ் மார்க் தான் சொல்றாரு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி எந்த கொலையும் நடக்கல. ஹீரோ அந்த 2 பேர் யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா இது வரைக்கும் அவங்கள கண்டுபிடிக்க முடியல. இப்ப ஃப்ரெண்டு சொன்ன இடத்துல ஹீரோ வெயிட் பண்றாரு. பிரீத்தி ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரத ஹீரோ பாக்குறாரு. பிரீத்தியும் செல்போன்ல பேசிக்கிட்டே வராங்க. அப்ப அந்த வழியா பைக்ல வந்தவங்க பிரீத்திய பார்த்து வரமாட்டியான்னு சொல்லி திட்டுறாங்க. ஹீரோவும் இதை பார்த்துட்டு அந்த பசங்களை பார்த்து சத்தம் போறாரு. அவரும் கார்ல இருந்து இறங்கி வர அந்த பசங்களும் பயந்து போய் அங்கிருந்து கிளம்பி போறாங்க. ஹீரோவும் பிரீத்தியை ஏத்திக்கிட்டு அவங்கள ஃபாலோ பண்றாரு. பிரீத்தியும் என் மேலதான் தப்பு, அவங்கள விட்டுருங்கன்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோ இதை கேட்காம ஒரு இடத்துல வச்சு அவங்கள மடக்குறாரு. ஹீரோவும் ஒருத்தங்கிட்ட நான் என்ன சொல்றேனோ அதே மாதிரி சொல்ல சொல்றாரு. அமைதியா இருந்தா உயிரோட இருப்பேன்னு சொல்ல சொல்றாரு. அவனும் இதை சொல்றான்.
இதை கேட்ட ஹீரோவும் நம்ம தேடுற ஆள் இவன் இல்லைன்னு நினைக்கிறாரு. பிரீத்தி சதீஷ் கிட்ட ஹீரோவுக்கு என்னாச்சு, ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு கேக்குறாங்க. அவரும் ஹீரோவோட லவரை பத்தியும் இந்த கேஸ் சம்பந்தமான தகவலையும் சொல்றாரு. பிரீத்தியும் அந்த கேஸ் ஃபைலை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க. இப்ப வீட்டுல பிரீத்தியும் ஹீரோவும் தான் இருக்காங்க. பிரீத்தி ஹீரோவுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இப்பதான் அந்த கேஸ் ஃபைலை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன இன்ட்ரெஸ்டா இருந்துச்சா, நீ எழுதுற கதைக்கு இதை பயன்படுத்திக்கன்னு ஹீரோவும் ஒரு மாதிரி சொல்றாரு. அந்த கேஸ் பத்தின முழு விவரம் எனக்கு தெரியல, அதை பத்தி சொல்லுங்கன்னு பிரீத்தியும் கேக்குறாங்க. ஹீரோ அமைதியா இருக்காரு. இப்ப அவங்க தனியா உட்கார்ந்துருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோவும் அங்க வந்து நடந்த சம்பவத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவோட அம்மா ஹீரோ சின்ன வயசா இருக்கும் போதே இறந்து போயிடுறாங்க. இவருக்கும் அக்காவுக்கும் ஏஜ் டிஃபரன்ஸ் அதிகமா இருக்கும். அதனால இவர் எப்பயுமே தனியா தான் இருப்பாரு. அதே மாதிரி லீனாவோட அம்மாவும் லீனா சின்ன வயசா இருக்கும் போதே இறந்து போயிடுறாங்க. லீனாவோட அப்பா பிசினஸ் பண்றதுனால லீனாவை தாத்தா வீட்டுல விட்டுருப்பாரு. ஒரு நாள் ஒரு போட்டோகிராஃபர் 2 பேரையும் வச்சு ஒரு போட்டோ எடுக்கலாம்னு நினைச்சு பக்கத்துல நிக்க வைக்கிறாரு. இப்படித்தான் 2 பேரும் அறிமுகமாயிருப்பாங்க. கொஞ்சம் வருஷம் போன பிறகு 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகி அதுக்கப்புறம் லவ் பண்ணிருப்பாங்க. ஒரு நாள் ஹீரோயினோட தாத்தாவும் இறந்து போக இதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. நைட்டு தூக்கம் வராம ஹீரோட வீட்டுக்கு வந்து கதவை தட்டுறாங்க. ஹீரோட அப்பா தான் கதவை திறக்கிறாரு. அங்கிள், எனக்கு மனசு சரியில்லை, இன்னைக்கு நைட்டு இங்க தங்கிட்டு போறேன்னு சொல்றாங்க. நீ கல்யாணம் ஆகாத பொண்ணுமா, இங்க தங்குனா ஊர் தப்பா பேசணும்னு இவரும் சொல்றாரு. அதனால ஹீரோயின் சோகமா வெளியே போறாங்க. அப்ப ஹீரோ வேகமா வெளியே ஓடி வராரு. லீனாவை கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ள வராரு. அப்பாவும் வேணாம்னு சொல்றாரு. ஊரை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லிட்டு இவரோட ரூம்லயே தங்க வைக்கிறாரு. இந்த 6 மாசத்துக்குள்ள 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்றாங்க. போலீஸ் ஜீப் ஒண்ணு அங்க வருது. ஒருத்தர் இறங்கி வராரு. இவர் தான் இந்த ஏரியாவோட புது இன்ஸ்பெக்டர். இவரோட பேரு பிரான்சிஸ். பிரான்சிஸ் லீனாவை பார்த்து நான் யாருன்னு தெரியுமான்னு கேக்குறாரு. அவங்களுக்கு ஒன்னும் புரியல. லீனாவுக்கு ஒரு மாமா இருப்பாரு. அவர் வேற மதத்து பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு போயிருப்பாரு. அதுக்கப்புறம் இங்க வந்திருக்க மாட்டாரு. அவரோட பையன் நான் தான் பிரான்சிஸ் சொல்றாரு. இதை கேட்ட ஹீரோயினும் சந்தோஷப்படுறாங்க. நாள் போக போக இந்த 3 பேரும் நல்லா பழக ஆரம்பிக்கிறாங்க. பிரான்சிஸ்க்கும் கல்யாணமாகி ஒரு குழந்தை இருக்கு. எல்லாரும் அடிக்கடி மீட் பண்ணி சந்தோஷமா இருக்காங்க. அடுத்த சீன்ல ஹீரோயினோட அப்பா அங்க வராரு. எப்படி இருக்கமான்னு கேட்க, இப்பதான் என்னோட முகம் உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சான்னு சொல்லி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்டுட்டு அவரும் அழுக ஆரம்பிக்கிறாரு. நான் இருக்க போறதே கொஞ்ச நாள் தான்மா, எனக்கு கேன்சர் வந்து லாஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கேன்னு சொல்றாரு. ஹீரோயினுக்கும் மனசு தாங்காம அப்பாவை உள்ள கூட்டிட்டு போறாங்க. இப்ப ஹீரோயினோட வீட்டுல கௌரிங்கிற ஒரு பொண்ணு வேலை பாக்குறாங்க. நைட் நேரம் ஆனதுனால கௌரிய வீட்டுக்கு கிளம்ப சொல்றாங்க. ஹீரோயின் அப்பாவையும் நல்லா பாத்துக்கிறாங்க. அப்பாவோட ட்ரீட்மெண்ட்டுக்காக 4 மாசம் ஃபாரினுக்கு போகலாம்னு ஹீரோயின் முடிவு பண்றாங்க. 4 மாசம் கழிச்சு ஹீரோயின் வீட்டுக்கு வராங்க. அங்க கௌரி இறந்து கிடக்கிறத பார்த்து அதிர்ச்சி ஆறாங்க. பிரான்சிஸ் தான் இந்த கேஸை விசாரிக்க வருவாரு. ஹீரோயின் பயந்து இருக்கிறத பார்த்து ஹீரோவும் அவங்கள சமாதானப்படுத்துறாரு. இவங்க கௌரியோட சிஸ்டர் மாதிரி பழகிருப்பாங்க. அதனாலதான் ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த 2 பேரும் பைக்ல வந்திருப்பாங்க. ஹீரோயினை காணாம ஹீரோ சுத்தி முத்தி பாக்குறாரு. அப்பதான் ஒருத்தன் திடீர்னு வந்து ஹீரோட முகத்துல துணியை போட்டு அவர் அடிக்கிறான். அமைதியா இருந்தா உயிர் பிழைப்பேன்னு சொல்லிட்டு இவர் அடிச்சு போட்டு போயிடறான். ஹீரோவும் கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிச்சு லீனாவை தேடி வராரு. அங்க ஒருத்தர் மாஸ்க் போட்டு லீனாவை பயங்கரமா அடிக்கிறான். கத்திய வச்சு கையில கிழிக்கிறான். ஹீரோ அங்க வந்து அவன் கூட பயங்கரமா சண்டை போடுறாரு. அப்ப இன்னொருத்தன் வந்து ஹீரோட தலையில பயங்கரமா அடிச்சிடறான். ஹீரோ அப்படியே மயங்கி விழுந்துறாரு. இப்ப ஹீரோவும் லீனாவும் பக்கத்துல தான் அடிபட்டு கிடக்குறாங்க. அப்பதான் இன்ஸ்பெக்டர் பிரான்சிஸ் அங்க வந்து 2 பேரையும் தேடுவாரு. நடந்த விஷயத்தெல்லாம் ஹீரோ பிரீத்தி கிட்ட சொல்றாரு. இப்ப பிரீத்தியும் என்ன சொல்றாங்கன்னா, லீனா திரும்ப வர போறதில்ல, பழச மறந்துட்டு புதுசா ஒரு வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஹீரோவும் கண்டிப்பா அவங்களை கண்டுபிடிச்சு சாகடிப்பேன்னு மனசுக்குள்ள நினைக்கிறாரு. பிரீத்தி ஒன் சைடா ஹீரோவை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயம் திவ்யாவுக்கும் நல்லா புரியுது. பிரீத்தியும் ஹீரோ கிட்ட இன்னைக்கு வெளியில போய் சாப்பிடலாம்னு சொல்றாங்க. அவரும் வெளியில கூட்டிட்டு போறாரு. ஹீரோவும் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்கிறாரு. இத பார்த்து அக்காவும் சந்தோஷப்படுறாங்க. நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு. பிரீத்தியும் வெளியில மலையில நனைஞ்சிட்டு இருக்காங்க. இத பார்த்த ஹீரோவும் பிரீத்தியை உள்ளவான்னு கூப்பிடுறாரு. அப்ப பிரீத்தி ஹீரோவுக்கு முத்தம் கொடுத்துட்டு லவ் பண்றதா சொல்றாங்க. ஹீரோவும் வேலையில இருக்கும்போது அவங்க சொன்னதை நினைச்சு பாக்குறாரு. அப்ப ஃப்ரெண்டு சதீஷ்க்கு ஆக்சிடென்ட் நடந்ததா போன் வருது. உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. சதீஷ்க்கு அவ்வளவா காயம் இல்ல. சதீஷோட லவர் திவ்யாவுக்கு தான் கையில அடிபட்டு இருக்கும். ஆனா பைக் நல்லா உடஞ்சு போயிருக்கும். ஹீரோவும் ஒரு காரை அரேஞ்ச் பண்ணி 3 பேரையும் கிளம்பி போக சொல்றாரு. பிரீத்தி ஹீரோவையும் கூட வர சொல்றாங்க. ஆக்சிடென்ட் ஆன பைக் எடுக்க நிறைய ஃபார்மாலிட்டி இருக்கு, நீங்க கிளம்புங்கன்னு சொல்றாரு. நான் சொன்னதுக்கு பதில் எதுவும் சொல்லலன்னு பிரீத்தியும் கேக்குறாங்க. ஹீரோ அமைதியா இருக்காரு. ஏற்கனவே ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு இடத்துக்கு வந்திருப்பாங்கல்ல, அந்த இடத்துக்கு பக்கத்துலதான் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு. அப்போ ஒருத்தன் கடையில ஒரு பொருளை வாங்கிட்டு வரான். அவன் ஹீரோவை பார்த்ததும் திருட்டு மொழி முடிச்சுட்டு உடனே கிளம்புறான். போகும்போது சிகரெட் பாக்ஸை தெரியாம கீழே போட்டு போறான். அதை பார்த்துட்டு ஹீரோவும் அவனை கூப்பிடுறாரு. ஆனா பதில் எதுவும் சொல்லாம அவன் பாட்டுக்கு போறான். இப்ப கடைக்காரர் என்ன சொல்றான்னா, அவனுக்கு காதும் கேட்காது வாயும் பேச முடியாது, நீங்க போங்க தம்பி, கடையில வேலை பாக்குற பையனை வச்சு நான் கொடுத்துக்கிறேன்னு சொல்றாரு. இப்பதான் ஹீரோவுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஹீரோ அடிபட்டு இருக்கும் போது பிரான்சிஸ் ஹீரோவை விசாரணை பண்ணிருப்பாரு. அப்ப யாரோட வாய்ஸாவது கேட்டீங்களான்னு கேட்டிருப்பாரு. ஒருத்தனோட வாய்ஸை மட்டும் கேட்டதாகவும் இன்னொருத்தன் பேசவே இல்லைன்னு சொல்லியிருப்பாரு. இப்ப ஹீரோவுக்கு இது ஞாபகம் வருது. பேசாதவன் ஏன் ஊமையா இருக்க கூடாதுன்னு நினைச்சு அவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவனும் ஒரு வீட்டுக்குள்ள போறான். ஹீரோவும் வீட்டுக்குள்ள வந்துறாரு. அவன் ஹீரோவை பின்னாடி இருந்து அடிக்கிறான். 2 பேரும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க.
அந்த இடத்துல அவனோட அண்ணன் வந்து ஹீரோவை அடிக்கிறான். ஹீரோவும் கீழே விழுந்துறாரு. அன்னைக்கே உன்னை கொல்லாம விட்டுட்டோம்னு சொல்றாங்க. இதே வாய்ஸை தான் ஹீரோ அன்னைக்கு கேட்டிருப்பாரு. இத்தனை வருஷமா உன்னை தாண்டா தேடிக்கிட்டு இருந்தேன்னு ஹீரோவும் சொல்றாரு. அவன் ஹீரோவை அடிக்க வர்றான். பதிலுக்கு ஹீரோவும் அவன் கூட பயங்கரமா சண்டை போறாரு. ஒரு கட்டத்துல ஹீரோ 2 பேரையும் அடிச்சு உட்கார வைக்கிறாரு. அப்ப சிகரெட் பாக்ஸ கொடுக்க அந்த கடைக்கார பையன் வர்றான். ஹீரோ அந்த 2 பேரோட வாயையும் மூடிடுறாரு. அந்த பையனும் எட்டி பார்த்துட்டு ஜன்னல் வழியா அந்த சிகரெட் பாக்ஸ தூக்கி போட்டு போறான். ஹீரோவும் அண்ணங்கிட்ட உன் கண்ணு முன்னாடியே உன் தம்பியை கொல்றேன்னு சொல்லி ஒரு ஆயுதத்தை வச்சு அவனை அடிச்சு கொள்றாரு. 4 பேரை நாங்க கொல்லல, நாங்க கொண்டது ஒருத்தவங்கள மட்டும்தான் சொல்றான். ஹீரோயினை கொல்ல காசிங்கிற ஒரு ஆள் தான் இவங்கிட்ட சொல்லியிருப்பாரு. இடையில ஹீரோ வந்ததுனால ஹீரோயும் கொல்ல முயற்சி பண்ணிருப்பாங்க. ஆனா போலீஸ் ஜீப் வந்ததும் அங்கிருந்து போயிருப்பாங்க. ஹீரோவும் அவங்கிட்ட காசி எங்கன்னு கேக்குறாரு. காசியை நான் பார்க்கவே இல்ல, இந்த சம்பவம் நடந்து 4 நாள் கழிச்சு காசி மார்க்கெட்ல இறந்து கிடந்ததா சொல்றாரு. முகத்தை அடையாளம் தெரியாத மாதிரி கொலை பண்ணிருப்பாங்க. ஆனா இவங்களுக்கு இறந்து போனது காசின்னு தான் தெரியும். ஹீரோ அவனையும் அடிச்சு சாகடிக்கிறாரு. போலீஸ்க்கு எந்த தடையும் கிடைக்கூடாதுன்னு நினைச்சு வீட்டை எரிச்சு விட்டுறாரு. ஹீரோ காசியை பத்தி எல்லார்கிட்டையும் விசாரிக்கிறாரு. அப்ப அந்த பெரியவர்கிட்டையும் வந்து விசாரிக்கிறாரு. தம்பி, காசியை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என் வீட்டுக்கு பக்கத்துல தான் அவன் குடியிருந்தான். நான் அன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது இன்ஸ்பெக்டர் பிரான்சிஸ் காசியோட வீட்டுல இருந்து வந்தாரு. நான் அவர் கூட பேசினேன்னு சொல்றாரு. இதை கேட்ட ஹீரோவுக்கு பிரான்சிஸ் மேல டவுட் வருது. ஹீரோ பிரான்சிஸோட வீட்டுக்கு வராரு. அங்க அவர் இல்ல. உள்ள லீனாவோட போட்டோ இருக்கு. அதை பார்த்து ஃபீல் பண்றாரு. அப்ப பிரான்சிஸ் வராரு. ஹீரோ கிட்ட எப்ப வந்தேன்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை மாத்த உள்ள போறாரு. இப்ப பிரான்சிஸ் வந்து ஹீரோ கிட்ட பேசுறாரு. அப்பதான் ஒரு வீடு எரிஞ்சு போய் 2 பேர் இறந்து போன தகவல் தெரிய வருது. ஹீரோ அவர்கிட்ட காசியை உனக்கு தெரியுமான்னு கேக்குறாரு. இதை கேட்ட பிரான்சிஸும் திருட்டு முழிக்கிறாரு. எதுக்காக அன்னைக்கு காசியோட வீட்டுக்கு போனேன்னு ஹீரோ கேக்குறாரு. தேவையில்லாம பேசாத, நீ கிளம்புன்னு இவரும் சொல்றாரு. கோபமான ஹீரோ கத்தி எடுத்து அவரோட கழுத்துல வச்சு உண்மையை சொல்றாரு. அவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஏற்கனவே நடந்த சம்பவத்தை காமிக்கிறாங்க. கௌரி வீட்டு வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப செல்வம்னு ஒருத்தர் அங்க வந்து என் ஃப்ரெண்டு மயக்கமாயிட்டான், தண்ணி வேணும்னு சொல்றாரு. அவங்களும் தண்ணி எடுத்துட்டு வெளியே வராங்க. 2 பேரும் ஃப்ரெண்டை எழுப்ப ட்ரை பண்றாங்க. இப்ப ஃப்ரெண்டு நக்கலா சிரிக்க ஆரம்பிக்கிறான். மினிஸ்டரோட பையனவே அடிப்பியான்னு கேக்குறாங்க. மினிஸ்டரோட பையன் கௌரி கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணுவான். அதனால கௌரி அவனை அடிச்சிருப்பாங்க. இப்ப அந்த இடத்துக்கு மினிஸ்டரோட பையன் வரான். மொத்தம் 4 பேர் இருக்காங்க. இந்த 4 பேரும் அவங்க கிட்ட மோசமா நடந்துக்கிறாங்க. மினிஸ்டரோட பையனை பார்த்து இவனால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு நக்கலா சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு அவங்கள சாகடிக்கிறாங்க. தடையும் எதுவும் கிடைக்காத மாதிரி வீட்டை கிளீன் பண்ணிடுறாங்க. வீட்டுக்கு வந்த மினிஸ்டரோட பையனும் இதை நினைச்சு டென்ஷன் ஆகுறான். நம்மள நிரூபிச்சு காட்டும்னு நினைச்சு மறுபடியும் அந்த வீட்டுக்கு வரான். கௌரியும் இறந்து போயிருப்பாங்க. அவங்க கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்றான். இப்பதான் ஹீரோயின் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. இதை பார்த்து பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க. பக்கத்துல இருந்து ஒரு இரும்பு ராடை எடுத்து அவனை அடிச்சே கொலை பண்றாங்க. உடனே பிரான்சிஸ் கால் பண்ணி நடந்த விஷயத்த சொல்ல அவரும் வீட்டுக்கு கிளம்பி வராரு. மினிஸ்டரோட பையன் பாடியை எடுத்துட்டு போய் வெளியே போட்டது இவர் தான். அதே மாதிரி 2 பேர் கையிலும் எக்ஸ் மார்க் போட்டது இவர் தான். ஏன்னா ஒரு மனநோயாளி தான் இதெல்லாம் பண்ணிருக்கான்னு காமிக்கிறதுக்காக இதை பண்ணிருப்பாரு. நான் எதிர்பார்க்காத வேற ஒரு விஷயம் நடந்ததுனால பிரச்சனை பெருசாயிடுச்சுன்னு சொல்றாரு. மினிஸ்டரோட பையன் கௌரி கிட்ட வந்தான்ல, இதை வீடியோ எடுக்கலாம்னு நினைச்சு செல்ல அங்க வச்சிருப்பான். அப்பதான் ஹீரோயின் வந்து அவனை அடிச்சு கொலை பண்ணிருப்பாங்க. அவன் செத்து போயிட்டான்னு நினைச்சு வெளியே வந்திருப்பாங்க. ஆனா அவன் செத்துருக்க மாட்டான், உயிருக்கு போராடிட்டு தான் இருந்திருப்பான். அந்த செல் எடுத்து பேண்ட்டுக்குள்ள போட்டிருப்பான். அவனோட பேண்ட்டுக்குள்ள செல்போன் இருக்கிறத மினிஸ்டரோட ஆட்கள் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் மினிஸ்டரும் அந்த வீடியோவை பார்த்து ஹீரோயினை கொல்ல முடிவு பண்றாங்க. இவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு வெளியில இருந்து பிரான்சிஸ் கேக்குறாரு. அதுக்காக மினிஸ்டரோட வீட்டுக்கு விசாரணைக்கு போகும்போது ஒரு டிவைஸ் அங்க வச்சிருப்பாரு. இதை கேட்டுட்டு தான் ஹீரோயின் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு நினைச்சு அன்னைக்கு அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. போலீஸ் ஜீப் அங்க வந்ததும் அந்த 2 பேரும் போயிருப்பாங்க. ஆனா காசி அங்க வந்திருப்பான். பிரான்சிஸ் தான் காசியை அடிச்சு கொலை பண்ணிருப்பாரு. காசியோட வீட்டுல எதுவும் கிடைக்குதான்னு பார்க்க தான் அன்னைக்கு வந்திருப்பாரு. இப்ப ஹீரோ பிரான்சிஸ் கிட்ட எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு கேக்குறாரு. செல்வம் கார்ல வந்துட்டு இருக்காரு. பாதைக்கு நடுவுல ஒரு மினி ட்ரக் நிக்குது. இப்ப டிரைவரும் இறங்கி வந்து பாக்குறாரு. சாவி வண்டியிலே இருக்கு. இவரே வண்டியை எடுத்து ஓரமா நிப்பாட்டுறாரு. டிரைவர் திரும்பி வந்து பார்க்கும்போது செல்வத்தை அங்க காணோம். ஹீரோ தான் செல்வத்தை கடத்தி பயங்கரமா அடிக்கிறாரு. கடைசியா அவனை கொல்ல வராரு. இப்ப செல்வம் என்ன சொல்றாருன்னா, அன்னைக்கு வீட்டுல நீயும் தானே இருந்தேன்னு கேக்குறாரு. ஹீரோவுக்கு ஒன்னும் புரியல. அன்னைக்கு மினிஸ்டரோட பையன் போன் எடுத்து செல்வத்துக்கு தான் கால் பண்ணிருப்பான். பக்கத்துல ஒரு ஜென்ஸ் வாய்ஸ் கேட்டிருக்கும். ஆனா ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அது நம்ம இல்லைன்னு தெரியும். ஒரு பெரிய இரும்பு ராடு எடுத்து செல்வத்தை அடிச்சு சாகடிக்கிறாரு. இவன் சொன்ன மாதிரி அன்னைக்கு இருந்த ஆள் யாருன்னு யோசிக்கிறாரு. இப்ப ஹீரோ மினிஸ்டரோட வீட்டுக்கு வராரு. அங்க மினிஸ்டர் படுத்திருக்காரு. ஒரு தலகாணியை வச்சு முகத்தை அமுக்கி கொலை பண்றாரு. இப்ப பிரான்சிஸும் குடும்பத்தோட வெளியூர் போறாரு. ஹீரோவுக்கு இவர் மேல ஏற்கனவே டவுட் இருந்துச்சு. அதனால இவரோட வீட்டுக்கு வந்து சிஸ்டத்தை ஆன் பண்ணி பாக்குறாரு. அதுல ஒரு வீடியோ இருக்கு. இது எந்த வீடியோனா மினிஸ்டரோட பையன் ரெக்கார்ட் பண்ண வீடியோ தான். இந்த வீடியோ இவருக்கு எப்படி வந்துச்சுன்னு யோசிக்கிறாரு. அப்ப பிரான்சிஸ் பின்னாடி வந்து ஹீரோவை அடிக்கிறாரு. 2 பேரும் பயங்கரமா சண்டை போடுறாங்க. ஒரு கட்டத்துல ஹீரோ அவர் அடிச்சு போட்டுறாரு. இப்ப அவருக்கு ஒரு போன் வருது. ஹீரோ செல்ல எடுத்து பாக்குறாரு. லீனா காலிங் வருது. இத பார்த்ததும் இவரும் அதிர்ச்சி ஆகுறாரு. உடனே காலை அட்டன் பண்றாரு. எதிரில ஹீரோயின் தான் பேசுறாங்க. இத கேட்ட உடனே பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாரு. உடனே பிரான்சிஸை எழுப்பி என்ன நடந்துச்சுன்னு கேக்குறாரு. எல்லாமே சொத்துக்காகத்தான் இதெல்லாம் பண்ணேன்னு இவரும் சொல்றாரு. இவரோட அப்பா வேற மதத்து போன கல்யாணம் பண்ணிட்டு போயிருப்பாரு. இடையில தாத்தாவை பார்க்க 2 பேரும் வந்திருப்பாங்க. அவரும் வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எந்த சொத்தையும் தரமாட்டேன்னு சொல்லிடுறாரு.
சொத்தெல்லாம் லீனா பேர்லாம் இருக்கு. லீனாவை சாகடிக்க நினைச்சப்பதான் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னு சொல்றாரு. அன்னைக்கு பிரான்சிஸ் வீட்டுக்கு வந்தப்ப மினிஸ்டரோட பையன் போன்ல பேசிட்டு இருப்பான். இவர் தான் அவனை அடிச்சு கொலை பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த செல்போனை எடுத்து அவனோட பேண்ட்டுக்குள்ள இவர் தான் போட்டிருப்பாரு. ஏன்னா மினிஸ்டர் இதை பார்த்துட்டு கண்டிப்பா லீனாவை கொலை பண்ணுவாரு, சொத்தெல்லாம் நமக்கு வந்துரும்னு நினைச்சிருப்பாரு. ஆனா பத்திரத்தை பார்த்தப்பதான் ஹீரோயின் இறந்துட்டா எல்லா சொத்தும் அனாதை இல்லத்துக்கு போயிரும்னு எழுதி வச்சிருப்பாரு. இப்ப பிரான்சிஸ் லீனாவோட அப்பா கிட்ட வந்து உங்க பொண்ணு ஒரு கொலை பண்ணிட்டா, இதுல இருந்து தப்பிக்க நான் ஹெல்ப் பண்றேன், சொத்தெல்லாம் எனக்கு எழுதி வச்சுட்டு வேற ஊருக்கு போயிருன்னு சொல்றாரு. அவரும் சரின்னு சொல்றாரு. இப்பதான் இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. பிரான்சிஸ் அந்த பத்திரத்தை படிச்சுட்டு உடனே ஹீரோயினை காப்பாத்தலாம்னு அங்க வந்திருப்பாரு. அங்க காசு இருந்ததை பார்த்துட்டு பிரான்சிஸ் அவனை அடிச்சு கொலை பண்றாரு. அப்ப ஹீரோயின் உயிரோடு தான் இருப்பாங்க. அவங்கள வேற இடத்துக்கு தூக்கிட்டு போயிருப்பாரு. இப்ப ஹீரோயின் கண் முழிச்சு பார்க்கும்போது வேற ஊர்ல தான் இருக்காங்க. ஹீரோ இறந்து போனதா அப்பாவும் சொல்றாரு. இதை கேட்ட உடனே அழ ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு ஹீரோவும் கீழே விழுந்து கிடந்ததை பார்த்திருப்பாங்க. அதனால இது உண்மைன்னு நம்பிடுறாங்க. பிரான்சிஸ் ஒரு அனாதை பாடியை கொண்டு வந்து வச்சு ஹீரோயினோட அப்பாவையும் தான் பொண்ணு தான் இறந்து போனதா சொல்ல வைக்கிறாரு. இப்ப ஹீரோவும் பிரான்சிஸ் கிட்ட லீனா கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல போறேன்னு சொல்றாரு. இப்ப லீனாவுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கிறதா பிரான்சிஸ் சொல்றாரு. இத கேட்ட ஹீரோ மனசு உடைஞ்சு போயிடுறாரு. அடுத்த சீன்ல ஹீரோயின் இருக்கிற இடத்துக்கு வந்து மறைஞ்சு நின்னு பாக்குறாரு. பழசெல்லாம் நினைச்சு பார்த்து ரொம்ப ஃபீல் பண்றாரு. இப்ப பிரீத்தியும் சோகமா ஊருக்கு கிளம்புறாங்க. ஹீரோ பக்கத்துல வந்து 2 பேரும் புதுசா ஒரு லைஃபை ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்றாரு. இதை கேட்டு அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்து 1 மாசம் கழிச்சு நடக்கிறத காமிக்கிறாங்க. பிரான்சிஸ் ஒரு இடத்துக்கு வந்திருப்பாரு. பின்னாடி மாஸ்க் போட்டு ஒருத்தன் வந்து பிரான்சிஸோட கதையை முடிக்கிறான். பார்த்தா ஹீரோ தான் இதை பண்ணிருப்பாரு. ஏன்னா பிரான்சிஸ்க்கும் இதுல தொடர்பு இருக்குன்னு நினைச்சு அவரை கொலை பண்ணிருப்பாரு. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க.